டிஃப்ரெண்டான பெயிண்டிங்ஸா இருக்கு. கூடு பத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியாம அதுக்குள்ள கொஞ்சிட்டு இருக்க லவ் பேர்ட்ஸ். அடப்பட்டு இருக்கிற கூண்டையே தூக்கிட்டு போற பச்சைக்கிளி. நைஸ். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் யார் வரைஞ்சது? வேற யாரு? ஜீவாதான். ஜீவா? ஐயோ, நீங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு ஷோ தாங்க. நான் ஒருத்தி. இவ்வளவு அழகா வரைவீங்களா? சொல்லவே இல்ல. உங்களுக்குள்ள ஏகப்பட்ட திறமை இருக்கும் போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது டைம் பாஸ். எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிருப்பீங்க. வெள்ளச்சோறு தானா? ஒரு நாளைக்காவது ஒரு பிரியாணி கிராணி போடப்படாதா? ஏண்டா முந்தி அடிச்சிட்டு இவங்க கூட கிளம்பி வந்தியே, வெறும் கை மூஞ்சி கழுவுறதுக்கு இவ்வளவு நேரமா? ஒன்று போயிட்டு வந்தேன். உனக்கு எங்க போனாலும் இது ஒண்ணு வந்துடும். சரி பொறு, லேட்டா தானே வந்தா சோறு லேட்டா தான் போடுவாங்க. வாசனம் போக்க தொலைக்குது. அம்மா பத்திரகாளி தாயே அன்னபூரணி, இந்த அண்ணன் எப்பவும் கிடைக்கணுமா? ஏண்டா பறக்க வட்டி ஏன் ஏண்டா உருவன? அதான் உனக்கு சோறு போடுவாங்கன்னு சொன்னல, மெதுவா தின்னு, இலையோட முழிங்கிறாத. ஏன் மேஸ்திரி ரெண்டு பேரும் ஒரே இலையில சாப்பிட வேண்டியதானே? ஆமா, நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவர் கலைஞர் கருணாநிதி, ரெண்டு பேரும் ஒரே இலையில ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறதுக்கு. அம்மா தாயி எனக்கு ஒரு இலை போடு தாயி. நீங்க சமையல் சூப்பரா இருக்கு. குழம்புல ஒரு டைப்பா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா ஜீவா கைப்பக்குவம் தான். ஓஹோ, சமையல் இன்னைக்கு உங்களுக்கு தானா? ரொம்ப டேஸ்டான ஆளா இருக்கீங்க. நானும் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு. நீங்க வேணா பாருங்களேன், உங்களுக்கு கிடைக்க போற மாப்பிள்ள கூட நல்ல டேஸ்டான டிஃப்ரெண்டான ஆளா தான் இருக்க போறாரு. நெருக்கி கொட்டு. சரி சரி, நிக்காத நிக்காத, சீக்கிரம் அனுப்ப, நிக்காத. சரி என்னையா? என்னையா? ஒரு சின்ன சந்தேகம். கேட்டு தொலை. உங்க அப்பா ஐவேஸ் ரோடு கான்ட்ராக்டர் தானே? அதை எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா? நெத்தி நடுவுல இவ்வளவு நீளமா மஞ்சள் கோடு போட்டிருக்கீங்களே, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். இங்க நெத்தியில மஞ்சள் கோடு சரி, உம்ம நெத்தியில சேப்பு கோடு போட்டுருவோமா? ஏய் மேஸ்திரி லொல்லு, உனக்கு ஆப்பு உறுதிடே. ஒவ்வொன்றாக பேச முடியும் அவனுக்கு. ஒரே ஒரு ஆள் நண்பன் என்று சொல்லிக்கொள்ள, என் மனிதன் என்று சொல்லிக்கொள்ள எத்தனை பேச்சுக்கள். பிரித்து போட்டு என்னமா பண்ணிட்டு இருக்காங்க? யோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா அழுத்தி குத்தியா? நம்ம கடமைக்கு வேலை பாக்குற, ஒழுங்கா குத்து. ஒரே ஒரு ஆள் நண்பன் என்று சொல்லிக்கொள்ள, என் மனிதன் என்று சொல்லிக்கொள்ள எத்தனை பேச்சுக்கள். அலசி அக்காக பிரித்து போட்டு மறுநாள் மூன்றாம் நாள் ஒவ்வொன்றாக பேச முடியும் அவனுக்கு. வீட்டுல ஏதாவது ஆயில்மெண்ட் ஏதாவது இருக்கா? சாரி, என்னங்க மேல அடிச்சது மூஞ்சில ஏதாவது அடிச்சிருச்சுன்னா என்ன இருக்கிறது? கேர்ஃபுல்லா இருக்கு, பண்ண வேணாமா?
இங்க பாருங்க, தலையெல்லாம் ஃபுல்லா பட்டிருக்கு. முதல்ல வாஷ் பண்ணுங்க. மேல தொடச்சுக்குங்க. பரவாயில்ல, நீங்க போங்க. இல்லைங்க, பர்னால் ஏதாவது போட்டு. இல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. எங்க அப்பா பேச்ச கேட்டு கேட்டு எங்க அப்பா புத்திலேயே வளர்ந்து எனக்கு புத்திங்கிறதே இல்லாம போச்சு. இன்னும் பழசைய மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறதால நாம ஒன்னும் சாதிக்க போறது இல்லைங்கிற புத்தி நேத்துதான் வந்துச்சு. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் மாறிட்டேன். என்ன தம்பி? என்ன நம்புங்க தம்பி, பழசையெல்லாம் மறந்து நான் மாறிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றது உங்க பெருந்தன்மையை தான் காட்டுது. உங்க அப்பா மேலேயும் தப்பு இல்லை. பெத்த பிள்ளைய பறி கொடுத்த ஆத்திரமும் கோபமும் சாகிற வரைக்கும் இருக்கத்தானே செய்யும். இன்னும் கொஞ்சம் காலம் எல்லாம் சரியா. வயசுல பெரியவங்களா இருக்கீங்கன்னு பாக்குறேன். இதுல என்ன இருக்கு? நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? போட்டிக்கோ 8 அடி வைக்க சொன்னா 9 அடி வச்சிருக்கீங்க. இதுல அதான் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல தம்பி, கார்பெண்டர் முனை இடிக்குதுன்னு சொன்னா அதான் ஒரு அடி தள்ளி வச்சுக்கிட்டேன். கார்பெண்டர் சொல்றது கேப்பீங்களா, நான் சொல்றது கேப்பீங்களா? தம்பி அதுல ஒண்ணும் பிரச்சனை வராது தம்பி. அப்ப நான் இந்த பிளான் என்ன விளையாடுறதுக்கா போட்டு வச்சிருக்கேன்? இல்ல தம்பி, நம்ம கட்டணம் நம்ம நிலத்துக்குள்ள தானே இருக்கு. அக்கம் பக்கத்துக்குள்ள எங்கேயாவது இடிச்சுன்னு வைங்க, அப்பதான் தகராறே வரும். ஒடிய வேற போட்டுட்டு முதல்ல அதை கரெக்ட் பண்ணுங்க. காரணம் சொல்லாதீங்க, போங்க. ஏய், நீயாவது சொல்றத செய்டா. எதுக்கு நாங்க மேஸ்திரி ஒருத்தர் இருக்க, அந்த கார்பெண்டர்னால நான் ஏச்சு போயிட்டு வாங்க வேண்டியிருக்கு. கலவை 3க்கு 2 தானே போட்டிருக்கீங்க? ஆமா தம்பி. ஹலோ. ஹலோ, வாங்க. சாரி. எதுக்கு? நான் தான் நீங்க உதவி செய்ய வந்ததை புரிஞ்சுக்காம சட்டுன்னு சொல்லிட்டேன். நானும் ஒரு சராசரி பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டேன்ல. எனக்கே இப்ப எல்லாம் என்னை பார்க்கும்போது கோவமா வருது. சாரி. ஐயோ, தப்பு உங்க மேல இல்லைங்க, என் மேலதான். ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நெருக்கமாகும் போது மற்றவங்க பாராட்டுறது காதலாவோ இல்லை தப்பாவோ தெரியலாம். அதுவும் இது கிராமம், நம்ம தள்ளி இருக்கிறது நல்லது தானே. ஒரு ஆணும் பெண்ணும் நெருங்கி பழகினா அது காதல் ஆயிடுமா? ஃப்ரெண்ட்ஸ் நெருங்கி பழகக்கூடாதா? என்ன தமிழ், எந்த காலத்துல இருக்கீங்க? அது இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா நீங்க தப்பா எடுத்துட்டீங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.